டே 30 ஃபஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் நார்வே. இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து ரொம்ப நல்லா விட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் வின் பண்ணிட்டாங்க, அதுதான் முக்கியம். ஜூட் பெலிங்கம் தான் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ், 2 கோல். அவரோட மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அது டிஃபென்ஸ், இங்கிலாந்து டிஃபென்ஸு தே ஆர் கெட்டிங் பெட்டர் ஆக்சுவலாக. ஹாலந்து வந்து அக்டோபர் 2024 அவர் விளையாண்ட எல்லா இன்டர்நேஷனல் மேட்ச்லையும் கோல் போட்டிருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்சில் போடல. அதுவே வந்து அவங்க டிஃபென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு அது சொல்லுது. அடுத்தவங்க இங்கிலாந்து வந்து அர்ச்சனை விளாட போகிறாங்க. அது பொலிட்டிக்கலி லோடட், ப்ளஸ் இதான் ஃபஸ்ட் டைம் மெஸ்ஸி வந்து இங்கிலாண்டோட மேட்ச் விளாட்றாரு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னா. இந்த மேட்ச் கான்ட்ரவர்சி இல்லாமல் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு கோல் போட பால் வந்து ஆக்சுவலாக மேலே கேமராவில் பட்டுச்சு. ஆனால் ஃபிஃபா என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அது ஸ்பைக் வரலை, பால் சிப் இருந்து ஸ்பைக் வரலை, அதனால் படலைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டாண்டில் இருந்த ஆடியன்ஸு, நார்வே பெஞ்சோட அவங்க இருந்த எல்லோரும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தா அது பட்ட மாதிரி தான் தோணுது. கோலியுமே நார்வே கோல் கீப்பருமே பாயிண்ட் அவுட் பண்ணார். ஆனால் அவங்க ஆஸ் பர் ரூல் தேவோட ஸ்டாப் ஆக்சுவலாக. ஆனால் ஸ்டாப் பண்ணல, கோல் போட்டாச்சு, முடிஞ்சு. இனிமேல் அடுத்த மேட்ச் வந்து அர்ச்சனாவோட பார்ப்பேன் எப்படி போகுது. செகண்ட் மேட்ச்சு அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்விட்சர்லாந்து. அர்ஜென்டினா ஃபஸ்ட் மேட்ச் அல்ஜீரியாவோட நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமாகிட்டே போகுது ஆக்சுவலாக. நான் டிஃபென்ஸில் கூட நாக் அவுட் மேட்சஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தே ஹேவ் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் லாஸ்ட் வரை என்னாலும் பரவாயில்ல நம்ம விளாடுவோம்னு சொல்லும்போது விளாடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கான்ட்ரவர்சி, ரெட் கார்டு கரெக்ட் தான் ஆக்சுவலாக. 2 எல்லோ கார்டு அது கரெக்ட் தான். ஏன்னா வந்து சிமுலேஷன், அது கிளியர் கட்டாக தெரியுது சிமுலேஷன். இதில் வந்து ஆர்குமெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் ரெட் கார்டு தான். லாஸ்ட் மினிட்டில் கோல் போட்டு தேர்ட் கோல் அது வந்து ஓகே, மொத்தமும் 3-1 தான். ஆனால் வந்து இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அர்ஜென்டினா. அடுத்து அவங்க இங்கே இங்கிலாண்டில் விளாடுறாங்க. இங்கிலாந்து தான் அன்பிரிடிக்டபிள் டீமு, இவங்களும் அன்பிரிடிக்டபிள் டீமு. எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில, பார்ப்போம். இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக மெஸ்ஸி ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 20 பாஸு, கோல் பாஸு, 10 வேர்ல்டு கப் அசிஸ்ட்டு, 15 கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் இந்த நாக் அவுட் ஸ்டேஜ். பெரிய ஆக்சுவல் மெஸ்ஸி பற்றி என்ன சொல்ல, மெஸ்ஸி நல்லா வேண்டாம் அப்படின்னா அர்ஜென்டினா விளாடும். இந்த மேட்ச்சை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாப்புல, பார்ப்போம். 2 டீமுமே வந்து இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா வந்து அவங்க வந்து ஃபால்க்லேண்ட் அவங்க வார் நடந்துச்சு. அது வந்து அர்ஜென்டினா அவங்க மறக்கவே மாட்டாங்க. அது இன்னொன்று ஹேண்ட் ஆஃப் காட் கோல் நடந்துச்சு. பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.